பேசணும்னு சொன்னேன். ஆபத்து வந்திருக்கு. ஆபத்தா? அது என்ன நெருங்கவே முடியாது. அதை நீங்க நெருங்கினா என்ன சொல்ற? நாயை வளர்க்கிறவன் கடிக்காதுன்னு தான் நினைக்கிறான். ஆனா நாய்க்கு வெறி பிடிச்சா எஜமானு பாக்குமா? ஓ, ஜோசியர் மகனாச்சே, ஜோசியம் சொல்றியா? எங்க அப்பா நாளை பார்த்து சொல்லுவாரு, நாளை பார்த்து சொல்லு. என் தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, பரமசிவன் தன்னை போலவே மனிதர்களுக்கு 3 கண்ணை கொடுத்திருக்காரு. ஆனா அந்த 3வது கண்ணை உபயோகப்படுத்துறது என்ன மாதிரி ஒரு சிலர் தான். ஆச்சரியமா இருக்கு. என் தாயார் கூட பரமசிவன் மேல பக்தியா. சார், நான் கொண்டு வந்த வைரப்பெட்டி இன்னைக்கு ஒருத்தர் கையில பார்த்தேன். தெரியும், குமார் அதை எடுத்துட்டு போறான். சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவான். உங்களுக்கு நம்பிக்கை அதிகம், அவன்கிட்ட நானே அதிகம். 10 வருஷத்துக்கு மேல எங்க குரூப்ல அவன் விசுவாசமா வேலை செய்யும். அழகான பெண்ணுறுத்தி குறுக்க வந்தா விசுவாசம் பெருசா தெரியுமா? இல்ல ராஜா, அப்போ குமாருக்கு காதலிக்க வேண்டிய வயசு தானே? ஆமா, அடிக்கடி அவன் ஒரு டான்ஸ் பண்ண சந்திக்க போவான். மை டியர் சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அள்ளி கொடுக்கிற முதலாளியை விட அள்ளி அணைக்கிற காதலியினுடைய பேச்சுக்கு தான் மதிப்பு அதிகம். ஒரு கையில லட்சக்கணக்கான பணம், இன்னொரு கையில லட்சணமான காதலி. தட்ஸ் ஆல். ராஜா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எக்ஸ்பர்ட். நம்பிக்கை துரோகம் செஞ்சாலும் நீ என் நண்பன். முதலாளி உன்னை மன்னிச்சிடுவார். காரணம் இதுதான் உன் முதல் குற்றம். இனிமே யார் எனக்கு முதலாளி? சின்ன உப்புக்கு மதிப்பு கொடுக்கணும் குமார். விஷத்த உப்புங்கிறியா? 10 வருஷமா நாம செய்த தொழில் இருக்கே, தொழில நாமே தானே பிரியப்பட்டு ஏத்துக்கிட்டோம். இடம் கிடைக்கிற வரைக்கும் சுகமா தூங்கிட்டு அதுக்கப்புறம் திண்ணையில கோளாறுனா என்ன நியாயம்? பாபு, இந்த தொழிலுக்கு 2 முடிவு. ஒண்ணு ஜெயில், இல்லைன்னா சாவு. ஆனா காதலி தாரா என் கண்ணை திறந்தா. இனிமே நான் நேர்மையா நடக்க போறேன். ஏன் பாபு, நீயும் என் பாதையில வந்தா என்ன? எனக்கு நல்ல ரத்தம் ஓடுது குமார். இந்த பணம் முதலாளி கைக்கு போகும். ஏன் அனுமதி இல்லாம எடுக்க முடியாது. அப்போ எடுக்கிற வகையில எடுக்கணுங்கிறியா? பாபு, ராஜா, அவன் கட்ட அவுத்து விடு. என்ன முடிவுங்கிறது அவரே தெரியும். வேண்டாங்க, அவரை சுடாதீங்க. நான் தான் குற்றம் செய்தேன். என்ன தண்டிங்க? யார் இந்த பொண்ணு? தாரா. ஓ, தாரா. முதலாளி, உங்க பணம் எங்கேயும் பறி போகல. அது இப்போ உங்ககிட்டயே வந்தாச்சே. அதுக்கப்புறமும் நீங்க அவரை தண்டிக்க விரும்பினா அவருக்கு பதிலா என்ன கொன்னுடுங்க. 10 வருஷமா என் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் கேவலம் இந்த பொண்ணாலையா கேட்டான்? நம்பிக்கை துரோகி. முதலாளி, இப்படி அவரை அவமானப்படுத்தாதீங்க. நீ பேசாம இரு தாரா. குட்டி நல்லாவே பேசுறான். இவளுக்கு என்ன பதில் எங்க எப்படி சொல்லணும்னு நல்லா தெரியும். வீட்டுக்கு வாங்கினவன். வேண்டாம் முதலாளி, வேண்டாம். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். தாரா, நீ போ. குமாருக்கு நீங்க விடுதலை கொடுத்தா அதுக்கு என்ன விலையானாலும் அதை நான் தரேன்.
உயிருக்கே விலை தர்றியா? அப்படி என்ன உயர்ந்த பொருள் உங்ககிட்ட இருக்கு? 10 வருஷமா உங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்த குமாருடைய மனசையே மாத்த வச்சேனே அது. அவன் குருடன், ஏமாந்துட்டான். இப்பத்தானே நீங்க என்ன சந்திக்கிறீங்க. நானும் ஏமாந்துடுவேங்கிறியா? அந்த அளவுக்கு நாம் அடையணும். எல்லா புத்திசாலிகளும் ஆரம்பத்துல இதே வார்த்தையை தான் சொல்றாங்க. அப்புறம் அழகா பேசுறிய. பேச்சு மட்டுமா? மனச பத்திரமா பாத்துக்கங்க, தவறிட போகுது. என் மனசு தவறிடுமா? அப்படி தவறினா நான் உன் அடிமை. வார்த்தை மாற மாட்டீங்களே. இந்த தர்மலிங்கத்தை நீ என்ன நினைக்கிற? இப்ப தெரிஞ்சிடும். ஒண்ணுமில்ல தாரா, பயப்படாத. நம்ம பசங்க ஏதாவது பறவை சுட்டிருப்பாங்க. தாரா, மகளை பாக்கணும்னு பெற்றவளுக்கு ஆசை இருக்காதாமா? சரி வாமா, உள்ள போய் பேசுறேன். நீ அடுத்த ரயிலே ஊருக்கு போற. உன்னை கூட்டிட்டு போலாங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கேனே தவிர தனியா போறதுக்காக இல்லம்மா. நீ செய்ததெல்லாம் போதும், புறப்படும். அம்மா, நான் நினைச்சதை நிச்சயமா கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் பாவங்கள் நிறைஞ்ச அந்த பாதையில போய்கிட்டு இருக்கேன். எத்தனையோ துன்பங்களும் தொல்லைகளும் இருந்தாலும் என் லட்சியத்தை சாதிக்காம திரும்புறதில்லைன்னு முடிவு செய்து. உன் லட்சியம் நிறைவேறாட்ட நீ போற பாதையில பாவங்கள் தாமா மிச்சம். தன்னுடைய பெண் தன்னுடைய கூட்டத்துல தன் உயிரையும் மதிக்காம போராடுறாங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியாமலா இருக்கும்? தெரியாம இருக்கலாமா? என்ன, இந்த கூட்டத்துல பாபுன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த பாபு என்ன அப்பா கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்க. அப்பா அவன் கையில ஒரு பொம்மையா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் அப்பாவை சந்திக்கத்தான் போறேன். நகந்தா சுட்டுடுவேன். உள்ள போங்க. ஹலோ, இதுவரைக்கும் ஒட்டு கேட்டீங்க. நான் ஒட்டு கேட்டதை சொல்லட்டுமா இல்ல உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதை சொல்லட்டுமா? ரெண்டையுமே சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு முன்னால பல லட்சம் ரூபாய்கள் மோசடி செய்த குற்றத்திற்காக இன்டர்நேஷனல் பேங்க் டைரக்டர் தர்மலிங்க பூபதி, அதாவது உங்க அப்பா மேல ஒரு கேஸ் நடந்தது. வழக்கு நடந்த அன்னைக்கு உங்க அப்பா கோர்ட்டுக்கு வரல, தலைமறைவா போயிட்டார். பேங்க் திவாலா போச்சு. உங்க அப்பாவை நம்பி பணம் போட்ட பல பேர் பரதேசிகளா போயிட்டாங்க. அதுல எங்க அப்பாவும் இருக்கு. செய்தி தெரிஞ்ச அந்த நிமிஷமே எங்க அப்பா இறந்து போயிட்டார். எங்க அப்பா இறக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த தர்மலிங்க பூபதியை எப்படியாவது சந்திக்கணும்னு முடிவு பண்ணேன். இன்டர்நேஷனல் பேங்க் டைரக்டரா இருந்தவர் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சது. அது மட்டுமல்ல, அவர் மகள் ராதாவும் அந்த கூட்டத்துல வேலை செய்யறதா தெரிஞ்சது. யோசனை பண்ண பிறகுதான் விஸ்வத்தின் மூலியமா ஒன்ன சந்திச்சேன். எந்த பெண்ணை வச்சு அவங்க அப்பாவை சந்திக்கணும்னு நினைச்சனோ அந்த பெண்ணுக்கே தெரியாது அவங்க அப்பா எங்க இருக்காரு. தம்பி, அவரை பத்தி தப்பா நினைக்காதப்பா. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர். விடிஞ்சா விசாரணைன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட கவலைப்படாம இருந்தார். மறுநாள் காலையில வழக்கப்படி உலாவறதுக்காக வெளியே போனவர் தான் திரும்பவே இல்லை. அப்புறம் அப்பா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறதா பேப்பர்ல விளம்பரப்படுத்தணும். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வந்து பேப்பர்ல வந்த விளம்பரத்தை பார்த்தேன். நான் தர்மலிங்க பூபதியை நேர்ல பார்த்ததில்லை. ஆனா அந்த 10,000 எனக்கு கொடுத்தா பாபுங்கிற ஒரு ஆள் மூலியமா அவரை சந்திக்க வைக்கிறேன்னு சொன்னார். எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிக்கணுங்கிற ஆசையில பாபு கூட்டத்துல சேர்ந்து அவனுக்கு என் பேர்ல நம்பிக்கை ஏற்படணுங்கிறதுக்காக அவன் சொன்னபடி எல்லாம் கேட்கிறேன். இப்ப நம்ம 2 பேருடைய லட்சியமும் உங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறது. நான் சொல்றபடி நீ கேட்டீங்கன்னா உங்க அப்பாவை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு கொடுக்கிறேன். ஆமாமா, தம்பி சொல்றது எனக்கு நல்லதா தான் படுது. நீ தனியா போறதை விட துணையா ஒருத்தன் இருக்கிறது நல்லது இல்லையாமா? நம்ம கிட்ட புதுசா வந்திருக்காரு. அவன் பேர் என்ன? ராஜாவா பூஜாவா? அவன் சும்மா எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான். அவனை முதல்ல வெளியே இப்ப குமார் நம்ம கிட்ட இல்லைங்கிறது உனக்கு தெரியாது. நிஜமாவா? ஆமா,
அதனால்தான் குமாருக்கு பதிலா ராஜா அந்த இடத்துல போட்டது. என்னது? குமாருக்கு பதிலா ராஜா? ஆமா. இப்ப நான் யார நம்புறது, எந்த அளவுக்கு நம்புறதுன்னே எனக்கு புரியல. குமார் உங்களுக்கு துரோகம் செஞ்சானா? ஆமா ராதா, 10 வருஷ ஸ்நேகத்தையும் விசுவாசத்தையும் வீண ஒரு பெண்ணால அவன் கெடுத்துக்கிட்டான். பாபு, உங்க நம்பிக்கை இழக்கிறதுக்கு குமாருக்கு 10 வருஷம் ஆச்சு. இந்த ராஜாவுக்கு 10 நாளே போதும். அதை எப்படி சொல்ற ராதா? வேணும்னு பரீட்சை பண்ணி பாருங்க. கரெக்ட் ராதா, எனக்கு அவனை பரீட்சை பண்ணணும்னு ஆசை. ஆனா அதுக்கு உன் உதவி தேவை. ஏன் உதவி? ஆமா, 20 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள தங்கத்தை ஒரு ஆள்கிட்ட நாம வாங்க போறோம். அந்த பொறுப்பை நான் ராஜா கிட்ட ஒப்படைக்க போறேன். அவனோட நீயும் போகும். நானா? குமாருக்கு தாரா மேல எவ்வளவு ஆசையோ அதை விட ராஜாவுக்கு உன் மேல ஆசை அதிகம்னு எனக்கு நல்லா தெரியும். அதை பயன்படுத்தி எப்படியாவது அந்த பணத்தோட ஓடிடலாம்னு நீ அவன்கிட்ட சொல்லு. ராஜா அந்த காரியத்தை நிச்சயமா செய்வான். அப்படி செய்தா அவன் என்கிட்ட தப்ப முடியாது. சாவு அவனுக்கு நிச்சயம். பாபு பின்னால லாரியில ஃபாலோ பண்றான். காருக்கு போக விட, யாரும் ஒண்ணு போக வேண்டாம், தாராளமா போ. இன்னைக்காவது ஒரு நாள் நீ இதுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லித்தான் ஆகணும். அந்த நாளைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். மறந்துடாத, என் பேர் ராஜா. காயம் ஒண்ணும் படலையே. மொத்த வாங்குறவங்கிட்ட கேட்டாலே தெரியும். பாபுவா, பாபு, நீங்க போனீங்க. இப்பதான் வந்த வேலை முடிஞ்சுதா? எங்க தங்கம்? வந்தவன் வண்டியில இருந்து இதோட கத்தி. இதுக்கும் தங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? வியாபாரத்தை வாய் மூலியமா தான் முடிப்பான் நினைச்சேன். அவன் கத்தி வரைக்கும் வந்துட்டான். என்னடா, அப்ப அவன் பணம் வாங்கலையா? செம்மையா உதத்தான் வாங்கினான். ஆமா. சரி சரி, அது அப்படியே வை. நான் இந்த வண்டி எடுத்துட்டு போறேன். ராஜா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு நீங்க 2 பேரும் என்ன வந்து சந்திங்க. ஓகே? ஒரு ஓப்பன் காது நான் ஊர்வலமா என் பக்கத்துல பணமாங்களா ஒன்ன போயிட்டு வந்து உட்கார வச்சாங்க. நீ என்ன செய்யற? ஒவ்வொரு பண்ணாலே பாக்குறேன். சரி, நான் பார்த்தேன் வச்சுக்கேன். அப்புறம் கையில கொடுக்குறாங்க. அதை அவன் பொண்ணோட கழுத்துல கடிக்க